நாவா நினைவு முகாம் தொடக்க விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் தோழர் அனந்த சுப்பிரமணியம், இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட செயலாளர் தோழர் விஜயகுமார், பொருளாளர் தோழர் நாகராஜன் உள்ளிட்ட குமரி மாவட்ட தோழர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைப் போலவே இந்த முகாமிற்கு வருகை தந்துள்ள தோழர் காமராஜர், தோழர் எல்லை சிவகுமார், தோழர் சிவராமன், தோழர் சொக்கலிங்கம், தோழர் செந்தி இப்படி உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் முழுவதும் போர் மேகங்கள் சூழ்ந்து அணு ஆயுத போர் வெடித்து விடுமோ என்ற அச்சம் ஒரு பக்கம் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஏற்கனவே லெனின் சொல்லியிருந்தார், ஏகாதிபத்தியம் இருக்கும் வரை போர்கள் ஓய்வதில்லை. இந்த சூழலில் இந்தியாவில் ஒரு மைனாரிட்டி பிஜேபி அரசு தன்னுடைய பாசிச முகங்களை, வெறி ஆட்டங்களை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் காட்டிக் கொண்டிருக்கும் சூழலில் தொகுப்பாளர் சொன்னதை போல ஒரு புதிய அரசியல் சூழல், அதில் நல்லதும் இருக்கிறது, நல்லா செயல்படுவார்களா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. பாரம்பரியமான அரசியல் பிரச்சாரங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கிவிட்டு சமூக வலைதளம், அது குறித்தும் பேச இருக்கிறோம், போஸ்ட் ட்ரூத் ஸ்டேட், போஸ்ட் ட்ரூத் ஈரா, அதன் மூலமாக ஒரு அரசு பதவியேற்றுள்ளது. இந்த சூழலில் இந்த முகாம் நடைபெறுகிறது. நாவாவின் நினைவுகளை நாம் ஒவ்வொரு வருடமும் பல மட்டங்களில் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை இந்த முகாம் மிகச் சிறப்பாக செய்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக பேராசிரியர் நாவாவின் பணிகளை மாணவர்களிடம் எடுத்து செல்லும் நோக்கில் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் நாவா சொற்பொழிவு அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதை போலவே இலக்கிய பேராசன் ஜீவானந்தம் அவரின் பணிகளை இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் ஏற்கனவே சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு சொற்பொழிவு அறக்கட்டளை இருக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மேலும் ஒரு அறக்கட்டளை காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்திருக்கின்றோம். நாவாவின் பணிகளை நாம் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். இன்றைய தினம் 3 பேர்களின் படம் திறக்கப்பட்டுள்ளது. தோழர் ஆர் நல்லக்கண்ணு கலை இலக்கிய பெருமன்றத்தோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரு அரசியல் தலைவர். அவரின் இறப்பு அன்று சென்னை சென்றிருந்தோம். இப்படி ஒரு எல்லை கடந்த மக்களின் ஈர்ப்பை பெற்ற தலைவர் இருப்பாரா என்று சந்தேகமா இருக்கிறது. என்னோடு வந்தவர் சிபிஎம்ஐ சேர்ந்த தொழிற்சங்க தலைவர், பிடபிள்யூடியினுடைய இன்ஜினியர் அசோசியேஷன். அவர் மக்கள் நல பணியாளராக இருந்து இன்ஜினியராக வந்திருக்கிறார். அவர் லீவ் போட்டு வரார். என்னன்னா, அவருடைய முகத்தை நான் ஒரு தடவையாவது பார்த்து விட வேண்டும். நீங்க என்னவா இருக்கீங்க? சிபிஎம்ல மெம்பரா இருக்கேன். ஆனா வாரார், கூட வரார். அங்க போறோம், யார் யாரும் வராங்க. விஜய் வரார், ஒரு அம்மா நடக்க முடியாம வருது, யாருன்னு பார்த்தா சசிகலா அம்மா இருக்கு. இப்படி ஏகப்பட்ட அரசியல் சமூகம் கடந்த பல்வேறு தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். ஒரு தகைசால் தமிழராக நம்மிடையே வாழ்ந்து மறைந்தவர். நிறைய சொன்னாங்க. அவர் ஆரம்பத்தில் இருந்தே அவருடைய போராட்டங்கள், இளம் வயதிலேயே உணவு கமிட்டி அமைத்த போது மிராசுதார்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் வரக்கூடாது என்றால் அவர் மீறி கூட்டு உள்ளே சென்றவர். சாதி கலவரத்தால் தன்னுடைய மாமனாரை இழந்த போது கொடுத்த நிதியை சாதி கலவரத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்குங்கள் என சொன்னவர். சாதி கலவரம், சிவகாசி சாதி கலவரத்தில் இவரும் குன்றக்குடி அடிகளாரும் நேரடியாக களத்துக்கு சென்றவர்கள். பல்வேறு தளங்களில் வேலை அவருடைய நினைவுகளை நாம் போற்ற வேண்டும். அதே போல பிரேம் திணையின் காலாண்டிதழின் ஆசிரியராக நம்முடைய முகாமுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவராக இருக்கிறார். சமீபத்தில் மறைந்த VS என சொல்லக்கூடிய வே சுப்பிரமணியன் அவரும் மிகப்பெரிய பணிகளை, அவருடைய துணை கலெக்டராக இருந்தாலும் கூட கலை இலக்கிய பெருமன்றத்தோடு ஒரு தோழனாக எல்லாரும் VS என்று கூப்பிடலாம். அவருடைய மறைவு நமக்கு ஒரு
அதிர்ச்சியானதாக இருந்தது. இந்த 3 படங்களையும் நாம் திறந்திருக்கின்றோம். இன்றைய தினம் ஏகாதிபத்தியத்தின் போர்களை கண்டிருக்கிறோம். ஏகாதிபத்தியத்தின் இருக்கும் வரை காலனித்துவம் இருந்து கொண்டே இருக்கும். காலனியை எப்படி நீக்குவது? பிரான்ஸ் ஓமர் ஃபெனான் பிரெஞ்சு மார்டினெக்கோவில் பிறந்து 36 வயதை வாழ்ந்த ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். முதலில் அவருடைய ராணுவத்தில் பணிபுரிந்துகிறார். நாஜி ஜெர்மனி பிரெஞ்சை ஆக்கிரமிக்கிறது. நாஜி ஜெர்மனியும் ரேஷியல் டிஃபரன்ஸ் பார்க்கிறது, இன வேறுபாடு பார்க்கிறது. அதற்கு எதிராக உருவாகிறார்கள் ஒரு ஃப்ரீ பிரெஞ்சு போர்ஸ். அதில் இணைகிறார். அவர்களும் ரேசியல் பார்க்கிறார்கள். இவர் ஆங்கிலம்தான் பேசுகிறார், பிரெஞ்சு வாழ்க்கையை வாழ்கிறார். ஆனால் பிரெஞ்சும் இவரும் ஒன்றல்ல. தி பிளாக் மேன் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறார், மேன் என்று கூட சொல்லப்படுவதில்லை. அப்போது இவருக்குள் ஏற்பட்டத உணர்வுகளைத்தான் அவர் எழுத்தாக வைக்கிறார். அல்ஜீரிய விடுதலைக்கு பாடுபட்டவர். ஒரு மன நோயாளியை நாம் அணுகுவது என்றால் அவரை மட்டும்தான் அணுகும் முறை அதுவரை இருந்தது. இவர்தான் கம்யூனிட்டி சைக்காலஜி என்பதை உள்ளே கொண்டார். அவர் எந்த சூழலில் வாழ்ந்தார், அவர் எவ்வாறு மதிக்கப்பட்டார் அந்த சமூகத்தில், இதையெல்லாம் சேர்த்துதான் ஒரு தனி மனிதனுடைய மன உணர்வை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், அனலைஸ் பண்ண வேண்டும் என்றார். அதிலிருந்து பிறந்ததுதான் இன்ஸ்டிடியூஷனல் சைக்கோ தெரப்பி. அது குறித்தெல்லாம் இன்று பேச இருக்கின்றோம். சைக்கா அனலிஸ்ட் பேச இருக்கிறார். ஃப்ராய்டில் இருந்து இவர் எவ்வாறு இதுதான் அவருடைய பிளாக் மேன் ஒயிட் மாஸ்க், ஆப்பிரிக்கன் ரெவல்யூஷன் இல்ல காலனைசேஷன்ல இருந்து எவ்வாறு டீகாலனைசேஷன் பண்ணுவது, தி வெர்ச்சு ஆஃப் தி எர்த், இந்த புத்தகங்கள்லாம் பெரிதாக பேசப்படும். நாமும் மிகப்பெரிய காலனி ஆதிக்கத்துக்கு. காலனி ஆதிக்கம் என்பது ஏகாதிபத்தியத்தின் ஒரு வடிவம் தான். 1500களில் ஆரம்பித்தது. தென் அமெரிக்க நாடுகளை எல்லாம் கொள்ளையடித்த சுரங்கமாக மாற்றியது. ஸ்பானிஷ், போர்ச்சுகல் எல்லாம். இன்றைக்கு வளர்ந்த நாடுகள் என்று சொல்பவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள், கொள்ளைக்காரர்கள். தென் அமெரிக்க நாடுகளை சுரங்கங்களாக பயன்படுத்தினவர்கள், தென் அமெரிக்க மக்களை கொன்று குவித்தவர்கள். அவர்கள் தென் அமெரிக்காவையும் கொள்ளையடித்தார்கள், ஆப்பிரிக்காவையும் கொள்ளையடித்தார்கள், ஆசியாவையும் கொள்ளையடித்தார்கள். ஒரு ஆதிக்கம் முடிந்தவன் இன்னொரு ஆதிக்கம். பிரெஞ்சு, போர்ச்சுகல், ஸ்பெயின் முடிஞ்சவனே பிரிட்டிஷ். சரி, அது முடிஞ்சிட்டால் எல்லாம் சரியாகி விடுமா? ஜனநாயக யுகம் வந்தது, காலனி ஆதிக்கம் நீங்கிவிட்டது. புதிய காலனி ஆதிக்கம், நியோ கோலனைசேஷன் பல வடிவங்களில் நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறது. அப்போது நாம் பிரான்ஸ் ஃபெனான் எழுத்துக்களை நாம் பேச வேண்டும். எவ்வாறு நம்மை காலனி ஆதிக்க சிந்தனையில் இருந்து விடுபடுவது நமக்குள்ளும் இருக்கிறது. 1990 நான் மருத்துவக் கல்லூரியில் இணைந்த போது தமிழில் கையெழுத்திடுவதை தடுத்தார்கள். தாரம் என்று போட்டதற்கு அட்மிஷன் நிறுத்தப்பட்டது. எனக்கு கடைசி நிமிடத்தில் அனுமதித்தார்கள். ஏன் இந்த சிந்தனை? ஆங்கிலம் தான் சிறந்தது, ஆங்கில பண்பாடுதான் சிறந்தது, ஆங்கில பழக்க வழக்கங்கள் தான் சிறந்தது என்று நமக்குள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு கல்லூரியில் போனப்ப கேட்டேன், தமிழ் துறை தான் நடத்தியிருக்கு, தமிழில் கையெழுத்து போடுவர்கள் கையை தூக்குங்க. இங்க எல்லாரும் போறீங்கல்ல, தமிழ்ல எல்லாரும் கையெழுத்து போறீங்க, யாரும் ஆங்கிலத்தில் போறீங்களா? அது மொழி சார்ந்த அடிமைத்தனம். கையெழுத்து என்பது நமது வரைபடமாக இருக்கலாம், அதை போய் ஏன் இன்னொரு மொழியில் போடுவது? இன்னொரு பண்பாட்டை, இன்னொரு கலாச்சாரத்தை நாம் ஏன் அது உயர்ந்து அதில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அது அந்த போக்குகள் நம்மிடையும் இருக்கின்றது. நியோ காலனைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்துக்கு டிபெண்ட் பண்ணி காலனி நாடுகள் ஆதிக்க சக்திகளை, ஆதிக்க ஏகாதிபத்திய நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ரஷ்யாவில் எண்ணெய் வாங்க வேண்டும் என்றால் அமெரிக்க முதலாளி டொனால்ட் ட்ரம்ப் அனுமதி கொடுக்கிறார். நீங்கள் இவ்வளவு நாள் வாங்கிக் கொள்ளுங்கள், 1 மாதத்திற்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுகிறார். அப்ப இந்த போக்குகளை எல்லாம் நாம் தவிர்ப்பது எப்படி? இதையெல்லாம் நாம் பேசியாக வேண்டும். அதற்கு நாம் இதையெல்லாம் பேச வேண்டும். தமிழ் மரபு, அது குறித்தும் நாம் இன்று பேச இருக்கிறோம். மானந்தகுமார் அவர்கள் பேச வருகிறார்.
தமிழ் மரபில் நாம் மிக செழுமையான மே 17 இயக்கம் நடத்திய ஒரு கூட்டம் ஒரு வைரலாக இருந்தது. ஆனந்தகுமார் அவருடைய ஸ்பீச் யூடியூபில் இருக்கிறது. மிக அருமையானது. தமிழ் மரபு செழுமையான மரபுதான். நல்லதும் இருக்கிறது, கொஞ்சம் கெட்டதும் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் பகுத்தாய்ய வேண்டும். நல்ல மரபுகளை வளர்த்தெடுக்க வேண்டும். நீங்கள் கு. அழகசாமியின் ராஜா வந்திருக்கிறார். தாயம்மாள் அந்த ஏழை பெண் தன் கணவனுக்கு இருக்கிற துண்டை கூட அனாதை சிறுவனுக்கு வழங்கியவர். இது நம்மளுடைய பண்பாடு. இதை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்பாவினுடைய மாயூரில் ஒரு சின்ன பையன், பள்ளிக்கூடம் செல்லும் பையன், தன் தம்பிக்கு பால் இருக்காது என்பதற்காக தான் சாப்பிடாமல் போகிறான். இதெல்லாம் நம்முடைய பண்பாடு. இதையெல்லாம் நாம் தூக்கி எடுக்க வேண்டும். நமது அறிவு மரபு மிகச்சிறந்த அறிவு மரபு. புராண கதைகளை எடுத்தால் அமிர்தம் என்பது பார்க்கடலை கடைந்து வருவது என்பது புராணம். தேவர்கள் கடைந்தார்கள், அரக்கர்கள் கடைந்தார்கள், சாகா மருந்து வந்தது. வள்ளுவர் என்ன சொல்வார்? வான் நின்று வழங்கி வருவதால் தானான அமிர்தம் எங்குணரப்பாட்டு என்பார். அதுதான் அறிவியல். மழை இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. அப்ப தமிழரின் மரபு எப்படி இருந்திருக்கிறது, அறிவு செழுமை எப்படி இருந்திருக்கிறது, இதெல்லாம் நாம் உற்று நோக்க வேண்டும். மணிமேகலை மண்டினி நாளத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர். சாப்பாடுதான் முக்கியம். விவேகானந்தர் சொல்கிறாரே, உணவு இல்லாதவனுக்கு கடவுள் உணவு, பசியில் இருப்பவனுக்கு உணவு கடவுள் உணவு. அதை போலத்தான் மணிமேகலை சொல்லும் இன்னொரு அறமும் இருக்கிறது. அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாதிதுகே மண்ணுயிருக்கெல்லாம் உடையும் உணவும் இருப்பிடமும் தர வேண்டும். அதுதான் அறம் என்ன சொல்கிறது. இதைவிட சிறந்த அறம் இன்றைக்கும் பேசப்படுவதில்லை. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது அது இன்றும் நாம் சொல்கிறோம். கம்பனை எடுத்துக் கொள்ளலாம். தாடகை வதம் என்று ஒரு இது இருக்கிறது. கம்பன் வில்லை எடுத்ததும் ராமன் வில்லை எடுத்ததும் அம்பை எடுத்ததும் தெரியவில்லை என்றாங்க. அது எப்படி போச்சுன்னு சொல்றான். சொல்லின் வேகத்தை விட சென்றது. சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம். சொல் வார்த்தை ஒளி ஸ்பீடு. அந்த அம்பு எந்த ஸ்பீடில் போனது என்றால் ஒளியின் வேகத்தில் சென்றது. ஒளியின் வேகம் என்ன? மணிக்கு 1300 கிலோமீட்டர் ஸ்பீடு. அம்பிலிருந்து வெளியே வந்த போது அந்த ஸ்பீடு இருந்ததாம். காடகையை குத்தி அம்பு வெளியே போயிருச்சு. அது எந்த ஸ்பீட்ல இருந்ததா? கல்லா புல்லாருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று. கேடுகட்டவர்களுக்கு நீங்க அறிவுரை சொன்னீங்கன்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுவாங்க. அந்த ஸ்பீட்ல அம்பு வெளியே வந்துதான். அப்போ ஒரு அம்பு வெளியே வரும்போது என்ன ஸ்பீட்ல இருந்தது, அது உள்ளே துளைத்து விட்டு வெளியே வரும்போது என்ன ஸ்பீடு கம்பன் சொல்கிறான். அதனால்தான் கல்வியில் சிறந்த கம்பன் என்று சொல்கிறோம். பிசிக்ஸ் விஞ்ஞானி தான் இப்படி சொல்வார். ஒளியின் ஸ்பீடு எவ்வளவு இருந்தது, அது போகும்போது குத்திய போது எவ்வளவு இருந்தது, குத்தி வெளிவரும் போது எவ்வளவு இருந்தது. இதையெல்லாம் நம்முடைய தமிழ் மரபில் நிறைய காண்கலாம். அதே போலவே மகாசுவேதா தேவி மிகப்பெரிய ஆளுமையை நாம் பேச இருக்கின்றோம். வங்காளத்தில் பிறந்து பழங்குடிகளுக்காக சபார்களின் தாய். சபார் என்பது ஒரு பழங்குடி இனம். பழங்குடிகளுக்காக விளையாட்டவர். பிண்டா மிர்சா குறித்து ஒரு நாவல் காட்டில் உரிமை என்று எழுதியிருக்கிறார். அவருடைய மிகப்பெரிய 100 நாவல்கள், 20 சிறுகதை தொகுப்புகள். பிரஸ்ட் ஸ்டோரிஸ் ஒன்று இருக்கு, மிக கடுமையான மார்தவத்தை மட்டும் மையப்படுத்தி எழுதியது. திரௌபதியை எடுத்துக் கொள்கிறார். திரௌபதியை ஏன் துச்சாதன ஒரு உடைகளை கலைந்தான்? 5 பேருக்கு மனைவி. அப்ப இவரை தேசி என்று நினைத்து அவன் கலைகிறான். இதே போலத்தான் தோத்தி என்ற ஒரு பழங்குடி பெண்ணை காவல் நிலையத்தில் வைத்து வன்புணர்வு செய்கின்றனர். திரௌபதியும் தோத்தியும் கம்பேர் செய்துதான் அந்த கதை. 3 கதைகள் இருக்கிறது. பிரஸ்ட் கிவர், இது சட்டைகளுக்கு பின்னால் சோழிக்கே பீச்சே அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த சட்டைகளுக்கு பின்னால், இதுதான் அந்த 3 கதைகள். இப்படி அவரை பற்றியும் நாம் பேச வேண்டியது. காட்டில் பழங்குடியில் வரதட்சணை கொடுமை இல்லை.
சாதி பாகுபாடு இல்லை, பாலின வேறுபாடு இல்லை. இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது நம்முடைய மரபு. காலனி ஆதிக்கம் ஒரு பக்கம் இருந்தால் அதை எதிர்த்து நாம் செய்யும் போது நம்முடைய மரபை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும். பின்னை பெண்ணியம் என்று ஒரு டாபிக் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பெண்ணிய கருத்துக்கள் எல்லாம், கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறிவிட்டதாக நினைத்து பெண்ணியம் தேவையில்லை என்கிறார்கள். பெண்ணியத்தை பொறுத்தவரைக்கும் 4 அலைகள் இருக்கின்றன. 1வது அலை, 2வது அலை, 3வது அலை, 4வது அலை. இப்போது 4வது அலையில் இருக்கிறோம். 2010 முதல் கனடாவில் ஒரு டொரண்டோ யூனிவர்சிட்டியில் ஒரு போலீஸ்காரர் பேசுகிறார். நீங்கள் உடை அணிவது வேசிகளை போல அணியக்கூடாது, அப்படி என்றால் உங்களுக்கு ரேப் நடக்காது. அப்பதான் உலகம் முழுவதும் ஸ்லட் வாக், ஸ்லட் என்றால் வேசி, வேசியை போல நாங்கள் நடக்கிறோம், என்ன செய்வீங்க பார்ப்போம். பெண்கள் எல்லாம் நடந்தாங்க. அட்டையர் இஸ் நாட் a consent. எங்கள் உடை உங்களுக்கான, எங்களுடன் பாலுறவுகளுக்கான அனுமதி கிடையாது. என்ன பண்றாங்க? யார் விக்டிமோ அவங்களையே பிளேம் பண்றது. ரேப்பில் பாதிக்கப்பட்ட பெண் அவளையே குற்றம் சொல்லுவது, அதுதான் இன்றைய நடந்து கொண்டு இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகி இருக்கிறது. உலகின் முன்னணி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் இருக்கிறார், மோடியின் பெயர் இருக்கிறது, அம்பானி அதானி இருக்கிறார்கள். இந்த ஏகாதிபத்தியத்தை சேர்ந்த நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறார்கள். எப்படி பெண்ணியம் நிறைவேறிவிட்டதாக நாம் நினைப்பது? அதையெல்லாம் இன்று நாம் பேச வேண்டும். அதே போல போஸ்ட் ஹியூமனிசம், ஆந்த்ரோபோசின், மனித மைய கோட்பாடு, அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. மார்க்சியத்தின் மீது கூட அப்படி ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் மார்க்சியம் தெரிந்தவர்கள் அதை ஒத்துக்கொள்வதில்லை. இயற்கையின் ஒரு அங்கம் தான் நாம். இயற்கையை வரைமுறையற்று சுரண்டும் போது அது நம்மளை பழிவாங்குகிறது என்று எல்லாம் நாம் சொல்லி இருக்கின்றோம். இன்றைய தினம் என்ன நடக்கிறது? லாபம் குறையும் போது ஏகாதிபத்தியம் இயற்கை வளங்களை சுரண்டுகிறது, நாடுகளை கொள்ளையடிக்கிறது. அப்ப இதெல்லாம் நாம் பேச வேண்டும். சூழல், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், விலங்குகளை பாதுகாக்க வேண்டும், மரங்களை பாதுகாக்க வேண்டும், மலைகளை பாதுகாக்க வேண்டும், பறவைகளை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் அதர் தன் மேன் என்று ஒரு பெரிய நாடகம் நடந்தது அமெரிக்காவில். மனிதனை மட்டுமல்ல, மனிதன் தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களையும் பாருங்கள். பல்லுயிர் பெருக்கம் மிகப்பெரிய சிக்கலுக்கு இருக்கிறது. நமக்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓங்குதல் என்று வள்ளுவர் வழிகாட்டி இருக்கிறார். நமக்கான திணை கோட்பாடு இருக்கிறது. மரங்களையும் சூழலையும் இயற்கையையும் இணைத்து பாடக்கூடிய மரபு நம்மிடம் இருந்தது. அதையெல்லாம் இன்று மீண்டும் நாம் பேச வேண்டும். இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று ஸ்டாக்ஹோமில் நடந்த 1972 இந்திரா காந்தியினுடைய புகழ்பெற்ற உரை இருக்கிறது. அசோகர் தான் முதலில் சொன்னார், அரசன் என்பவன் காடுகளில் இருக்கும் மரங்களுக்கும் காடுகளில் உள்ள விலங்குகளுக்கும் அரசன் என்று. அதையும் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட மரபு நம்முடைய மரபு. வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், நம்முடைய திரைக்கோட்பாடு இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? அதையெல்லாம் குறித்து நாம் பேச இருக்கின்றோம். உண்மைக்கு பிந்தைய நிலை, போஸ்ட் ட்ரூத் ஈரா. 2016 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வெளியிட்ட ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் வேர்ட் ஆஃப் த இயர், ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷத்துக்கான வார்த்தை அதில் இருக்கிறது. போஸ்ட் ட்ரூத் ஈரா 2016 ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டிஷ் வெளியேறிய போது பிரெக்சிட் இயக்கம் நடைபெற்றது. அது உண்மைக்கு மாறாக தகவல் பரப்பப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் முதலில் ஜெயிக்கிறார். என்ன போஸ்ட் ட்ரூத் ஈரா அப்படி என்றால், உண்மை முக்கியம் அல்ல, எமோஷன் தான் முக்கியம். நாம் அடைய வேண்டிய பொலிட்டிக்கல் ஹைட் தான் முக்கியம், நம்முடைய இலக்கு தான் முக்கியம். உண்மையை தூக்கி போட்டு மிதிக்கலாம், உண்மையை சிதைக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் ட்ரூத் அப்படி என்று பேச ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் இன்று பார்க்கிறோம். சமூக வலைதளங்களில் நீங்கள் சமூக வலைதளங்களில் வருவது மட்டும்தான் உண்மை என்று நினைப்பது, அது குறித்து ஆய்வு செய்வதில்லை. பகுத்தறிவு செத்துவிட்டது என்று சொல்கிறார்கள்.
போஸ்ட் தீராவில் பகுத்தறிவு செத்து விட்டதாக சொல்கிறார். இதையெல்லாம் நாம் பேச வேண்டும். போஸ்ட் ஹியூமனிசத்தில் நம்முடைய கண்ணகுமார விஸ்வரூபன் ஆர்வ பெருமாள் என்ற தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு நாவலிஸ்ட், சிறுவியாளர், அப்பாவின் இரண்டாவது தருணம் ஒரு சிறுவை தொகுப்பு எழுதியிருக்கிறார். என்னன்னா, ஒரு அப்பா ஒரு மரத்தை வளர்க்கிறார். அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததற்கு பின்பாக அந்த மரத்தை தான் அவன் அப்பாவாக நினைத்து வருகிறான். ஒரு நாள் சென்னை சென்று விட்டு திரும்பி வருகிறான். ரோடு அகலப்படுத்துகிறேன் என்ற பெயரில் மரத்தை வெட்டி விடுகிறார். இதுதான் அந்த கதை. அதனுடைய மன ஓட்டங்கள். அந்த மரம் இருந்த இடத்தில் இருந்த விதைகளை அள்ளிக்கொண்டு இன்னொரு மரத்தை நடுவதற்கு செல்கிறார். இதுதான் அந்த கதை. நீங்க போஸ்ட் ஹியூமனிசம் பேசும் என்றால் இலக்கியத்திலும் நாம் அதை படைக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அதுல இன்னொரு கதை இருக்கிறது, கூடு என்று ஒரு கதை. இவர் கறிக்கடை வச்சிருக்கார். அந்த தோழர் உண்மையிலேயே கறிக்கடையும் தான் வச்சிருக்கார். இவர் கறிக்கடை வெட்டும் போதெல்லாம் ஈரலை எடுத்து வைக்கும் போது ஒரு காக்கா எடுத்துட்டு போயிடும். இவர் கல்ல கொண்டு அடிச்சு பார்ப்பாரு, கட்டை வச்சு அடிச்சு பார்ப்பாரு, எதுக்கும் கேட்காது. இவருக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் அந்த காக்காவை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கார். அது கூட்டுல 2-3 குஞ்சு இருக்கு. அதுல இருந்து என்ன பண்றாரு, ஈரல் வெட்டிட்டா அதை ஓரமா வச்சுட்டு அதை எடுத்துட்டு போகணும்னு விட்டுறாரு. ஒரு எளிய மனிதரினுடைய மிருகங்களின் பால், மரத்தின் பால் உள்ளது. சோதரமணியின் குஞ்சு நாய்க்கரும் இருக்கிறது. மனுஷன் என்ற கதை உண்மையிலே நடந்தது. கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயலில் அறுவடையை நிறுத்துகிறார் அந்த பண்ணையார். பண்ணையாரிடமும் இருக்கிறது சாதாரண மனிதர்களிடமும் இயற்கையையும் மனிதனையும் விலங்குகளையும் பாதுகாக்கும் எண்ணம் நம்மிடையே இருக்கிறது. அதைத்தான் அந்த கதை சொல்லியது. அந்த அறுவடையை நிறுத்தியவர் ஏன் என்று கேட்கிறார்கள். 10 நாள் கழிச்சு அறுவடையை தொடங்குங்கள்ன்றார். அங்க பார்த்தா ஒரு சிட்டுக்குருவி குஞ்சு போட்டு அது பறக்கும் வரை அறுவடை செய்யக்கூடாது என்கிறார். அவர் பண்ணையார். அதுதான் விஜயகாந்தின் படத்தில் கூட ஒரு படத்தில் முதல் காட்சியாக அது வரும், சினிமா படத்தில். நம்மிடையே அது பண்ணையாராக இருந்தாலும் சரி, ஏழை எளியவர்களாக இருந்தாலும், ஏழை எளியவர்களிடம்தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் எண்ணம் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் குறித்து நாம் இன்று பேச இருக்கின்றோம். இந்த நிலையில் இது ஒரு அருமையான நிகழ்வாக இருக்கிறது. ஏன்னா இயற்கை குறித்து பேசுகிறோம், ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம், மனிதாபிமானத்தை பின்னான நிலையை பேசுகிறோம், காலனியாதிக்கத்தின் பின்னான நிலையை பேசுகிறோம், மனநிலை குறித்து பேசுகிறோம், இன்னும் சில ஜாதியை குறித்து அனந்த சுப்பிரமணியம் தோழர் பேசுறாங்க, புனைவு கதைகள் குறித்து அண்டனூர் சுறா பேசுகிறார். மிக அருமையான நிகழ்வாக இருக்கிறது. இதுல பாரதியினுடைய ஒரு கேட்கா வரத்தை கேட்க நான் வந்தேன், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், மரங்கள், செடி, புல், பூண்டுகள் யாவும் என் வினையால் இடும்பை நீங்கி அன்புடன் இணைந்து வாழ்ந்திட வேண்டும். அதுதான் நம்மளுடைய எண்ணமும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய எண்ணமும். பாரதி சொன்ன அதே எண்ணம் தான். பாரதி அதில் உயிரற்ற பொருள்களை விட்டுவிட்டான், நாம் அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். அவன் பல இடங்களில் அதை சொல்லுவான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேலில்லை, நோக்க நோக்க களியாட்டம். நாமும் சொல்கிறோம், இந்த எல்லை இல்லாமல் விரிவடைந்து சென்று கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தின் ஒரு துகள் தான் நாம். இந்த துகளில் நமக்கு வழங்கப்பட்டது இந்திரா காந்தி சொன்னதை போல, நாம் வாடகைக்கு வந்திருக்கிறோம் இந்த பூமிக்கு, கொஞ்ச நாள் உயிரோடு இருப்போம். அந்த கொஞ்ச நாளில் இந்த பூமியை, இந்த மரங்களை, இந்த மலைகளை, இந்த பறவைகளை, இந்த விலங்குகளை, சக மனிதர்களை சாதி பாகுபாடின்றி, மத பேதமின்றி, இன பேதமின்றி, மொழி பேதமின்றி மனிதமாக நாம் கட்டிக்கொள்வோம். அதற்கான பயிற்சியை இந்த முகாம் வழங்கும். நன்றி. தொடக்க விழா கருத்தை வைத்து பேசிய தோழர்
ஹலோ, அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் துவக்க நிகழ்ச்சிய தோழர்களுக்கு நன்றி. அடுத்த முதல் அமர்வாக தோழர் முஸ்தபா அவர்கள் முறைப்படி